Hi, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ஃபிக் கேஷ்யூ ஹல்வா. வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சுகர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அத்திப்பழம் வந்து ஒரு 8 பழம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் அத்திப்பழம். கேஷ்யூ நட் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்தா கார்னிஷ் பண்ணுறதுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கேன். கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு சுகருக்கு ஈக்குவலாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இனிப்பு கம்மியாக போகுதுன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த அத்திப்பழத்தை வந்து கொஞ்சம் பால் சேர்த்தி நம்ம வந்து அரைக்க போகிறோம். கேஷ்யூ நட்டை பவுட்ரு பண்ண போகிறோம். கேஷ்யூ நட்டை பொடி பண்ணுறப்ப ரொம்ப பண்ணிடக்கூடாது, அதில் இருக்க ஆயில் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், பொடி பண்ணிட்டேன். ஆயில் வெளியே வந்தால் நல்லா இருக்காது, இப்படி உதிரியாக இருக்கணும். அத்திப்பழம் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட் ஆகாது, ஓரளவுக்கு தான் ஆகும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க சுகரை அதில் ஆட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் இந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நீங்கள் இந்த கேஷ்யூ பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்தது இந்த அத்திப்பழம் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிறது இதையும் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். அப்படியே கொதிக்க கொதிக்க இது கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி இன்னும் கெட்டியாகும். அந்த லூஸாக இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா வந்துட்டு கெட்டியாக ஆகும். அது வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நீங்கள் இப்படி கிளறிட்டே இருக்கணும். பார்த்து பபிள்ஸ் கையில் பற்றாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கீ ஆட் பண்ணிக்கணும். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு நீங்கள் கை விடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த கீ அப்படியே வெளியே வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், எப்படி சைடில் பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே அல்வா வந்துட்டு அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி ஆகணும். ஆனால் தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்தாவை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் மாறும், அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க சுற்றியும். நல்லா கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிளேட்டில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த அல்வாவை. இல்லை அப்படியே அல்வா மாதிரி பவுலில் வச்சு சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். இருந்தாலும் அது ஒரு பிளேட்டில் வந்துட்டு கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆற விடணும். நியர்லி ஒரு 1 hour எடுக்கும் இது ஆறுறக்கு. பாருங்கள், நல்லா இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது பீசஸாக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் ஆக்கிட்டு எடுத்திங்கன்னா இன்னும் பீசஸாக வரும். அதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பட்டர் பேப்பரில் வந்துட்டு நல்லா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை பட்டர் பேப்பரில் போட்டுருங்க.
இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு எதாவது ஷேப்ஸ் வேணுன்னா கூட அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஷேப்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.